டிஎன்டெட் பேப்பர் 8 பிப்ரவரி 2023 மார்னிங் செஷன் சைக்காலஜி. சி.வி. குட் அவர்களின் கூற்றுப்படி கல்வி வழிகாட்டல் உடன் தொடர்புடையது. கலைத்திட்டம் மற்றும் பள்ளி வாழ்க்கை. ரேவன்ஸ் முன்னேறு அணிகள் சோதனை கீழ்க்கண்ட எந்த வேக சோதனையை சார்ந்தது? குறிசாரா குழு. பின்னணி மற்றும் சாலை டி. ஆல் மனநோய் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்த சிகிச்சை முறை என்பது மின்னதிர்ச்சி சிகிச்சை முறை. தனிமனித மாற்றம் என்பது மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய வேறுபாடு அல்லது மாறுபாடுகள் ஒரு மனிதனை மற்றொரு மனிதனிடமிருந்து அவனுடைய ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களின் மூலம் வேறுபடுத்தி காட்டுவதாகும் என்று கூட்டை தந்தவர் கார்டர் பி. குட். இச்சைக்குட்பட்ட கவனம் என்பது முயற்சிசார் கவனம். பயம் தொடர்பான மனவெழுச்சியுடன் இணைந்து தோன்றும் இயல்பூக்கம் எது? சண்டையிடுதல். உட்காட்சி வழிகாட்டல் கீழ்க்கண்ட உளவியலாளரின் பங்களிப்பாகும். ஜெஸ்டால்ட் உளவியலாளர். எந்த அணுகுமுறை வேறுபட்ட வயது நிலையில் மாதிரி தேர்வுக்கு பயன்படுகிறது? குறுக்குவாட்டு அணுகுமுறை. டி.ஏட்டில் பயன்படுத்தப்படும் நுட்பம் எது? சோதனை புறத்தேற்று நுண்முறை. 19ஆம் நூற்றாண்டின் உளவியல் என்பது பற்றி படிப்பாக வரையறுக்கப்படுகிறது. நடத்தை. எந்த வயது வரம்பில் சராசரியாக மனவளர்ச்சி நின்றுவிடுகிறது? 13 முதல் 20. குழு நடத்தை என்பது சமூக உளவியல் சார்ந்தது என்று கூறியவர் பாவன் மற்றும் பைம். தொலையுணர்வு மற்றும் மறுபிறப்பு ஆகியவை சம்பந்தப்பட்ட உளவியல் பிரிவினர் என்று அழைக்கப்படுகிறது. மீநிகழ்வு உளவியல். குழந்தைகள் அறிவு மேம்பாட்டில் மறைந்திருக்கும் பொருட்களை கண்டுபிடிப்பதற்காக திறன் வெளிப்படும் மாதம் 8 முதல் 12 மாதங்கள். பிறப்போக்கு நிலைநிறுத்தம் காணப்படுவது எப்பொழுது? யூசிஎஸ்ஐ சி.எஸ்.க்கு முன் அளிப்பதினால். குழந்தைகளின் வழக்கமாக சாதனை ஊக்கிகள் தங்கள் வாழ்க்கை முறையில் பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்றோருடைய இவர் குழந்தைகள் பேச்சினை சமூக தொடர்புக்கு மட்டுமல்லாது சில செயல்பாடுகளை தீர்க்கவும் பயன்படுத்துவர் என எடுத்துரைத்தவர் லவ் வைகாட்சி. வளர்க்கரு நீடிக்கும் காலம் 9 காலம். உள்ளுணர்வு சிரிப்பு என்பது கீழ்க்கண்டவற்றில் எந்த மன உளைச்சலுடன் தொடர்புடையது? கேளிக்கை. ஒரு தனி மனிதனின் நுண்ணறிவு கெழு அவன் வாழ்நாள் முழுவதும் மாறாத்தன்மையுடன் இருக்கும் என்பது ஐ குறிக்கும். நுண்ணறிவு கெழுவின் பிரிவுகள். ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்கள் அல்லது தூண்டுதல்களை நனவில் இருந்து மயக்க நிலைக்கு தள்ளுவது என்று அழைக்கப்படுகிறது. அடக்குமுறை. கல்வியியல் வழிகாட்டல் 3ஆம் படிநிலையானது நிகழ்ச்சிகளை தொடர் கண்காணித்தல். வலுவூட்டம் குறிப்பது சரியான துலங்களுக்கு பரிசளித்தல். உளவு பகுப்பாய்வு முறையை தோற்றுவித்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஆவார். தனியால் காரணிகளின் ஒருங்கிணைப்பு எனப்படும். ஆளுமை. எந்த ஒன்று முன் குழந்தை பருவ நிலையின் வளர்ச்சி காலமாகும். 2 ஆண்டு முதல் 6 ஆண்டு வரை. உணர்வு மற்றும் கண்டுணர்வு கீழ்க்கண்ட எவற்றில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது? மன வளர்ச்சி. நினைவுபடுத்துதல் மற்றும் கண்டுபிடிப்புகள் புதிய உத்தியின் கற்றல் வெளிப்பாட்டுடன் தொடர்புடையது. அறிவுத்திறன். மாணவனின் ஆர்வத்தை தூண்டுதல் அல்லது சோர்வடை செய்வதில் அதிக பங்களிப்பது எது? கற்றல். உளவியல் என்ற வார்த்தை கற்றல் சூழல். உளவியல் என்ற வார்த்தை வரையறுக்கப்பட்ட மொழி கிரீக்